மக்களே ஒரு துயரகரமான சம்பவம் என்பது நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதாவது இயற்கை முறையில பிரசவம் பார்க்கிறதா சொல்லி, ஒரு பெண்ண இயற்கை முறையில வந்து பிரசவத்த வந்து பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு அதிகமா பிளட் லாஸ் ஆகி கடைசியில அந்த பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்த உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நீங்க கண்டிப்பா பயங்கரமா மன கஷ்டப்பட போறீங்க. அந்த மாரி தான் இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படும்போது. அவ்ளோ கஷ்டமா இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இது போன்ற செயல்களை வந்து யாராச்சும் பின்பற்றிட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தயவு செஞ்சு நிறுத்துங்க. நிறுத்திடுங்க. இது வந்து மிக ஆபத்தானதுங்க. மாற்று கருத்தே கிடையாது. இயற்கை முறையில வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிறது மிக ஆபத்துகரமானது. அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைய இப்ப உங்ககிட்ட வந்து எந்த அளவுக்கு வேகமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வேகமா எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டாக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கோகுல் டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, திருப்பூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஊத்துக்குளி அப்படிங்கின்ற ஏரியாவுல ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க. தளவாய்பாளையம் அப்படிங்கின்ற கிராமம். அந்த கிராமத்துல கார்த்திக் அப்படிங்கின்ற ஒரு விவசாயி. அவர் வந்து ஒரு விவசாயி. இயற்கை வாழ்க்கையே அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர். ஸோ அவருக்கு வந்து 32 வயசுல சசிகலா அப்படிங்கின்ற ஒரு மனைவி இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை என்பது இருந்துகிட்டு இருக்கு. இந்த சசிகலா அப்படிங்கின்ற இந்த பெண் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய பெண்ணுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய பெண்ணு. அந்த பெண்ணு வொர்க் ஃப்ரம் ஹோம்ல வேற இருந்திருக்காங்க. ஸோ கணவர் கார்த்தி ஃபுல்லா விவசாயம். ஸோ பேக் டூ த ஸ்டோரி. இந்த பெண்ணுக்கு வந்து 2020ல குழந்தை என்பது பிறக்குதுங்க. ஸோ அந்த மாரி பிறப்பதற்கு முன்பு இந்த பெண்ணுக்கு வந்து இந்த கோவிட் தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 2020ன்னு சொல்லும்போது, கோவிட் வந்து எந்த அளவுக்கு பீக்ல இருந்தது. அதோடைய ருத்ர தாண்டவம், கோர தாண்டவம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்தனை உயிர்கள் வந்து பறிபோச்சு. ஸோ இதற்கு இந்த கோவிடை வந்து தடுக்கணும்னா, கண்டிப்பா கோவிடோடைய தடுப்பூசி என்பது மிக முக்கியமானது அப்படின்ட்டு கவர்மெண்ட் தரப்புல இருந்து எல்லா தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தது. அதனால எல்லாருக்குமே இந்த கோவிட் தடுப்பூசி என்பது போட்டாங்க இல்லையா? அப்போ இந்த சசிகலா அப்படின்ற இந்த கர்ப்பிணிக்கும் அந்த கோவிட் தடுப்பூசி என்பது போட்டிருக்காங்க. இந்த தடுப்பூசிய அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க? அதாவது இந்த கோவிட் தடுப்பூசி அந்த சசிகலா அப்படிங்கிற அந்த கர்ப்பிணிக்கு 2020ல போட்டதுல, அந்த பெண்ணுக்கு வந்து ஆஸ்துமா மற்றும் சில பிரச்சனைகள், பல்வலி இது போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதனால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த கோவிட் தடுப்பூசி போட்டது தப்பு அப்படின்ற மாரி தவறான புரிதல் என்பது அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சமயத்துல 2020ல இவங்க 10 மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்க. ஸோ பாப்பாவும் பெத்து எடுத்துட்டாங்க. அந்த பாப்பாவுக்கு வயசு இப்போ 6 வயசு ஆயிட்டு இருக்குங்க. இந்த நிலையில இப்போ செகண்ட் டைமா சசிகலா கருவுற்றிருக்காங்க. அவங்க வந்து கர்ப்பமாகியிருக்காங்க. ஸோ அப்படி கர்ப்பமான சசிகலா வந்து எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கவே இல்லங்க. முழுக்க முழுக்க இயற்கை முறையில அவங்களுடைய பிரசவம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஸோ அவங்க வந்து இயற்கை முறையை சார்ந்து இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவர் மற்றும் அவங்களுடைய வீட்டார் அந்த சசிகலா அப்படிங்கிற அந்த பெண்ண பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வேற நியூஸ் சேனல்ல வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ 10 மாசமா ஒரு பெண் வந்து குழந்தைய வந்து சுமந்திருக்கா. ரீசென்ட்டா 24த் டெலிவரி பெயின், லேபர் பெயின் வந்திருக்குங்க. ஸோ அந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு வீட்லயே வச்சு இயற்கை முறையில வந்து பிரசவம் பண்ணி முடிச்சிடலாம், டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அவங்களுடைய கணவர் யூடியூப் வீடியோஸ வேற பிரசவத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்த்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு சசிகலா அப்படின்ற அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமான ரத்தப்போக்கு என்பது ஏற்பட்டிருக்கு. டெலிவரி ஆகும்போது. குழந்தைய எடுத்த பிறகு வயித்துல இருந்து எடுத்த பிறகு அந்த குழந்தையோட தொப்புள் கொடியா இருக்க கூட தெரியலங்க. ஆனா சசிகலா அப்படிங்கின்ற அந்த பெண்ணுடைய நிலைமை பயங்கர கவலைக்கிடமாயிடுச்சு. அந்த பெண் வந்து மயங்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சசிகலா அவங்கள கூப்பிட்டுட்டு பெருந்துறையில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. தீவிர சிகிச்சை என்பது சசிகலாவுக்கு வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 4 நாட்களா தீவிர சிகிச்சை என்பது குடுத்திருக்காங்க. ஆனா அந்த தீவிர சிகிச்சை கொஞ்சம் கூட பலன் அளிக்கலங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டா கர்ப்பப்பை எடுத்த இந்த ரத்தப்போக்கை வந்து நிறுத்தலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லி, அந்த பெண்ணுடைய அந்த கர்ப்பப்பையும் எடுத்திருக்காங்க. பட் நோ சான்ஸ்ங்க. கர்ப்பப்பை எடுத்தும் அந்த பெண்ணுக்கு வந்து ரத்தப்போக்கு என்பது நிக்கவே இல்ல. நெறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 30 யூனிட் பிளட் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஏத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ண வந்து தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தியிருக்காங்க. ஆனா எதுவுமே பலன் அளிக்கலங்க. கடைசியில அவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த இறந்த செய்திய கேட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சுகாதாரத்துறைக்கு வந்து சொல்லிட்டாங்க. சுகாதாரத்துறை அவங்களுடைய விசாரணைய வந்து மேற்கொண்டுட்டாங்க. யார்கிட்டன்னு பார்க்கும்போது, இந்த சசிகலா ஹஸ்பண்டான கார்த்திக் கிட்டயும் மற்றும் அவங்களுடைய வீட்டார்கள் கிட்டயும். இப்போ அந்த கார்த்திக் அப்படின்ட்டு அந்த சசிகலா வீட்டுக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மேல வந்து கொலை ஆகாத மரணத்தின் கீழ், அதாவது கொலை பிரிவு கிடையாது. கொலை அல்லாமல் இருக்கக்கூடிய மரணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிவின் கீழ் இப்ப அவர் மேல வந்து வழக்கு என்பது நம்மளுடைய பிஎன்எஸ் இந்தியன் லா சட்டம்படி அவர் மேல வந்து வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கருவுற்றதை மறுத்தது மற்றும் வீட்டிலேயே பிரசவம் பார்த்தது, இது போன்ற இந்த செயல்களுக்கு இன்னொரு பிரிவின் கீழ் வேற
கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2 பிரிவின் கீழ் இப்போ வந்து கார்த்திக் மேல வந்து கேஸ் வந்து ஃபைல் செஞ்சிருக்காங்க. இதோடைய தண்டனை என்பது 10 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். இதுல ரொம்ப ஆல்மோஸ்ட் ஆயுள் தண்டனை கூட குடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல ஃபேமிலி, நல்லா வாழ வேண்டிய ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை, இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அம்மா இறந்து போச்சு. அப்பா மேல இந்த மாதிரி எல்லாம் கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து 2 பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நிர்கதியா இருக்குங்க. இது கேட்கும்போதே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைகளுடைய நிலைமை இப்ப என்ன ஆகுறது? சோ இது வந்து எவ்வளவு ஆபத்துக்கரமானதுன்றது புரியுதுங்களா? சோ இயற்கை முறையில பிரசவம் பார்க்கிறது, அவங்க சொல்றத நம்புறது, இவங்க சொல்றத நம்புறது அப்படின்ட்டு தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிரசவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பெண்களை பொறுத்தவரைக்கும் ரீபர்த்ன்னுவாங்க. திருப்பி பிறக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற சம்பவம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரா டாக்டர்ஸ்க்கு மத்தியில நடந்தா பிரச்சனை கிடையாது. காப்பாத்திடுவாங்க. ஆனா இயற்கை முறை, எங்க தாத்தாக்கு அப்படி தெரியும், எங்க பாட்டிக்கு இப்படி தெரியும் அப்படின்ட்டு வீட்லயே வச்சு பார்த்தா, கேட்டீங்கல்ல சசிகலா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில அந்த பெண் வந்து இறந்து போயிருக்கு. ஸோ பிக் டேஞ்சர். பெரிய பிரச்சனை இது. ஸோ இது போன்ற நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா, இப்ப ரீசென்ட் டேஸா நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீட்ல பிரசவம் பார்த்து பெண்கள் இறக்கக்கூடிய விஷயம். தவிர்க்கப்பட வேண்டியது. எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.